கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்விற்கு அமோக வரவேற்பு கிடைத்திருப்பதையிட்டு இறைவனை புகழ்ந்து கொள்கின்றோம். அதுபோன்று இம்முறை புதிய ஹாபிலாக்களை அறிமுகம் செய்யவிருக்கின்றோம். இன்றைய சமூகத்திலே வைத்தியர்கள், பொறியியலாளர்கள், சட்டத்தரணிகள், கணக்காளர்கள் இவ்வாறு பல்வேறு மட்டத்தில் உள்ளவர்களும் அல் குர்ஆனை மனனம் செய்திருப்பது என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. முன்னர் காலத்திலே ஆலிம்கள் மட்டும்தான் அல் குர்ஆனை மனனம் செய்த ஹாபிலாக்களாக இருந்தார்கள். ஆனால் இன்று நிலைமை மாறிவிட்டது. அல் குர்ஆனை மனனம் செய்வதன் மூலமாக ஏற்படுகின்ற நன்மைகளை அவர்கள் நன்கு அறிந்திருக்கிறார்கள். இன்று யார் இணைந்து கொள்ளப் போகிறார் என்பதை அவருடைய குரல் மூலமாக கேட்டு பார்ப்போமா? أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. كل الطعام كان حلا لبني إسرائيل إلا ما حرم إسرائيل على نفسه من قبل أن تنزل التوراة. قل فأتوا بالتوراة فاتلوها إن كنتم صادقين. ஆம்னர்களே, அருட்கொடை உலகின் அதிசய தலைவன். அவன் படைப்பிலே அபூர்வம் ஏராளம். குருடர்கள், செவிடர்கள், அங்கவினர்கள், இன்னும் எத்தனையோ. காலச்சக்கரம் சுழலும் பொழுது வாழ்க்கை சக்கரம் சில வேளை தவறுவதும் உண்டு, தட்டி தடுமாறுவதும் உண்டு. ஆனால் அவ்வாறு தட்டி தடுமாறினாலும் கூட தன் முயற்சியினால் வெற்றி பெற்ற ஒருவர்தான் உங்களுக்கு தற்போது அல் குர்ஆனை ஓதி காட்டியவர். அண்மையில் பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்ட பொழுது அந்த பிரேரணையை பிரைல் எழுத்துக்கள் மூலமாக தற்போது பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற பார்வையற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அதை வாசித்திருந்தார் பிரைல் எழுத்துக்கள் மூலமாக. இவ்வாறுதான் தனக்கு பார்வை இழந்த போதும் கூட அல் குர்ஆனை மரணமிட வேண்டும் என்ற ஒரு அதீத ஆசையிலே கடந்த 5 வருடங்களாக பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே அல் குர்ஆனை மரணமிட்ட ஒருவர்தான் மாவடி பள்ளி